யமானே மலதானே ஏ தங்கச்சி வாசல் தேடுது குளிப்பாட்டு வந்ததே இளமானே இங்கு வந்த இன்பம் என்னவோ கண்டை கண்டை வணக்கம் 16 பெற்று பெருவாழ்வாளர் ஆத்தாடி உனக்கு நாத்தனா நான் பார்த்ததே இல்லையே எப்படி ராக்கு நாத்தனா புதுக்கோட்டையை சேர்ந்த வசந்த் அவர்கள் யாருக்கு தங்கச்சி அண்ணா உன் நாத்தனா நாத்தனா எப்படி நாத்தனா நான் பார்த்ததே இல்லையே பார்த்தது இல்லையே இவர் ஏத்தனாரு நீ நாத்தனார் அது என்ன எண்ணத்தை ஏத்துனாரு போன வாரம் கோதுமை முடை ஏத்தனே அதுக்கா நாத்தனா வரும் தங்கச்சி அண்ணா இதுதான் நம்ம புதுசா வாங்கியிருக்க பப்பி நாய் பப்பியா அண்ணா பேர் ராக்கு அண்ணா பப்பினா இப்படி இருக்குமே அது நேத்து ஆசிட்ட குடிச்சு புடிச்சு அண்ணா இவங்களை எப்ப நீங்க கல்யாணம் பண்ணீங்க அது அப்பா உங்கள்ட்ட எது என்ன விவரம் சொன்னாரா காட்டுக்கு காவலுக்கு போச்சுனாரு அப்பா இதுக்கு போத்துனாரு அண்ணா இந்த பிள்ளை நீங்க எப்படி கட்டுனீங்க எதை பார்த்து ஆசை வச்சீங்க அதே போன தீபாவளிக்கு அண்ணன் கொஞ்சம் போதில் இருந்தேன் அப்போ இருட்டு நேரம் ஒரு சீமக்கல்ல இது வெளியே இருக்க வந்துச்சு அப்படியே நான் வெளியவே இருந்துட்டேன் வீட்டுக்கு வெளியவே இருந்துட்டேன் இந்த பிள்ளை மாசமா இருக்காமல அந்த பிள்ளை வயிற்றுலே கருகி போயிடும் முளைக்காது இந்த பிள்ளைக்கு பிள்ளை பிறந்துச்சுன்னா எப்படி இருக்கும் உங்களை கூப்பிட வந்தேன் நீங்க தான் முதல்ல வந்து போடணும் என்னது வளவி நீ பிறந்ததே தப்பு உனக்கு ஒரு வளகாப்பு அப்பா வந்து காட்டுக்கு காவல் பார்க்க சொன்னாரு இதெல்லாம் யாரோட ஏற்பாடு அத்தா இது மாப்பிள்ள இது வயிற்றுல வளர குழந்தைக்கு நான் அப்பா கிடையாது ஸ்கேன் எடுத்து பார்க்கணும்
ஏன்னா நம்ம அப்பா அன்னைக்கு ஒரு நாள் வைக்கப்படப்புல இருந்து இதோட ஓடுனாரு. எங்க பிறகு நான் காரணம் இல்லடா, நான் போய் தொடத்தையும் செஞ்சேன், ஒருத்தி நச்சுன்னு தும்முனே நான் ஓடிட்டேன். ஆனா எங்க அப்பா உங்களை விட்டு பிரிய மாட்டேங்கிறாங்க. என்ன ஏத்தா என்ன கருமமோ அரிக்குதேத்தா பசபசன்னு பயிர் மகன் நாத்துனா யாத்தாடி. ஏத்தா இதை பார்க்கும் போது எனக்கு பொசு பொசுன்னு இருக்கு. அண்ணே பொசு பொசுன்னு தோசை மாதிரி இருக்கா மச்சான். ஏத்தா எதையோ தெரிஞ்சுட்டு வந்திருக்கு, குத்துதா முழுக்க முழுக்கண்டு. அண்ணா அன்னைக்கு மாதிரி மல்லிகைப்பூ இட்லி மாதிரி இருக்குண்டா, இன்னைக்கு மட்டும் நொறுக்கு நொறுக்கு குத்துது. என்ன மைய வச்சு மசக்கி இருக்கிறா உன்னைய. நம்ம 2 பேரும் அக்கா தங்கச்சி ஆயிக்கிறோம். ஏய் டச் அப் ஏய் தொடாத. அப்பப்ப நீ ஆம்பளைன்ட்டே மறந்துடுற ராகு. அண்ணா 2 பேத்தையும் இந்த கல்யாணம் பண்ணிருக்கீல, என்ன பண்ண போறீங்க? அம்மா நாங்க தான் பண்ணிட்டு இருக்கோம் 2 பேரும். நான் சொல்றேன் என்ன பண்ணுவாரு சொல்ல வேணாம். சரி வேணாம். ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அண்ணன் கோவிக்கும். ஏய் சொல்லுடி ஏய் சும்மா சொல்றேன். ராக்கு போயாம ராக்கு ராக்குன்னு சொல்லாத. ஏய் வாடி சொல்லுடி. ஏ புச்சுக்குட்டி சொல்லுங்கடி. சொல்லுங்க. காதுக்குள்ள சொல்லட்டா? காதுக்குள்ளையா? ஏன் பயப்படுறியா? 3 நாள் அவளுக்கு 3 நாள் எனக்கு. எப்ப நான் என்ன ஆம்பளை நினைச்சேன், வாரச்சிட்டு குடிக்கணும்னு நினைச்சேன். பறைய வந்துருச்சு வரே வரடு விரட்டு. ஏன்னா உள்ள ஒரு திமிங்கலம் கிடக்கு. திங்களமா மஞ்ச குளிச்சு அள்ளி முடிச்சு மெட்டி வலிக்க வெள்ள சிரிச்சு. இதே பறைய வெட்டுற பார்த்தா ஒரே வரடு ஆளோளம் பள்ளிக்கூடம் விட்டாங்க. டேய் பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு சிவமே நிக்கிற. ஆளலோ ஆளலோ டிசிப்ளின் முக்கியறாங்க. இருங்கடா. பிறகு திண்ணி பாய மகளே ராக்கு ஒரு உள்பாவோட இல்லையாடி பாதகத்து. அண்ணா என்ன நீங்க சொல்லி கொடுக்கறது இல்லையா அந்த பிள்ளைக்கு? நீங்க நம்ம அப்பா வச்சு படுக்கிற தலானி உரிய கலான்னு அண்ணா என்னங்கண்ணாச்சு முடியல. ஒரு பாவாடை இல்லாத குடும்பம் நம்பிராஜன் குடும்பம்னு பைத்தியக்காரன் முதற்கொண்டு பேசிடுவாங்களா? இல்ல நீங்க தான் எடுத்து கொடுக்க கூடாதா? ஐயோ அது காலை பார்த்தோன்னே கிருன்னு வருது அம்மா. அண்ணா இவ்வளவு நேரம் விளையாட்டா இருந்தோம், நீ கொஞ்சம் உறிஞ்சு ஆடுமா. சரி நான் மேல நின்று பாக்குறேன், நீங்க கீழே நின்று பாருங்க. சரிதா. காவல் வணக்கத்துக்குரிய பெரியவர் வந்தார். ஒரு மெழுகுவத்தி மட்டும் கொடுங்க, இருட்டுக்குள்ள தெரியாது. எதுக்கு? மொத்தமா எரிச்சு விட்டு போயிடுறேன். யாரு? வணக்கத்துக்குரிய பெரியவர் வந்தால் தகுந்த மரியாதை கொடுத்து என்னென்ன வந்து சொல்லணும்.